இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சேல் பண்ண ஓல்டு கோல்டோட டீட்டெயில்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த டப்பாவில் இருந்த எல்லாத்தையுமே நான் சேல் பண்ணிட்டேன். பட் இதில் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த செயினை கூட சேர்த்து சேல் பண்ணது தான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க்கில் அடகு வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒரு அரை பவுனுக்கான காசு கையில் இருந்திருக்கும். டோட்டலாக 1.5 பவுன் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த செயினையும் சேர்த்து போட்டுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கிற ஏகே தங்க மாளிகை அங்கே போயிட்டு தான் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன கோல்டு எல்லாம் போட்டேன் அப்படின்ற டீட்டெயிலை ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று எவ்வளோ வெயிட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்புக்கு வெளியில் அந்த கடையும் ஓல்டு கோல்டு எல்லாத்தையும் சேல் பண்ணேன் இல்லைங்களா, ஓல்டு கோல்டும் சில்வரும். ஸோ அதை பற்றி முதல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். என்னென்ன சேல் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை உங்ககிட்ட முதல்ல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓல்டு கோல்டில் வந்து இங்கே வந்து 12.237 கிராம்ஸ் இருக்குது இல்லைங்களா. இது வந்து என்ன அப்படின்னா, என்னோட அந்த ஒரு பவுன் செயினும் 4 கிராமில் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில், அதாவது ஜனவரி மந்த்து ஜிஆர்டியில் வாங்கினேன்னு சொல்லி ஒரு கோல்டு காயின் 4 கிராம்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டலாக வந்து 12.237 மில்லிஸ் அதை தான் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க, சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ப்ளஸ் இந்த 0.81 மில்லி வந்து என்ன அப்படின்னா, என்னோட 2 குண்டு காமிச்சிருப்பேன். ஸோ அது உள்ளே அறுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை உருக்கி எடுத்துகிட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் அது வந்து 810 மில்லி இருந்தது. இந்த 4 கிராம்ஸ் என்ன காயின் அப்படின்னா, தங்கமயில் டிஜி கோல்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 24 கேரட்டில் வாங்கணும் இல்லைங்களா, அந்த 4 கிராம்ஸு. இந்த 1 கிராம் வந்து நம்ம வர்ஷா ஜுவல்லர்ஸில் வாங்கினது. ஸோ டோட்டலாக கோல்டு மட்டுமே நான் எவ்வளோ சேல் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, 18.067 மில்லிஸ். மொத்தமாக வந்து 18 கிராம் வந்து நான் ஓல்டு கோல்டு மட்டுமே சேல் பண்ணேன். ஸோ 18 கிராம் அப்படின்றது 2.25 பவுன் கிட்ட ஓல்டு கோல்டு மட்டுமே கொடுத்தேன். ஸோ அதோட அமௌண்ட் எல்லாம் பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, எதுவுமே வந்து லெஸ் பண்ணலை. ஸோ காயினுக்கு லெஸ் பண்ண மாட்டாங்க நமக்கு தெரியும். ஆனால் சில ஷாப்பில் வந்து காயின்ஸ்க்குமே வந்து விற்கிறதா இருந்தால் சில பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறாங்க போல். ஸோ நம்ம திரும்பவும் பொருளே வாங்குகிறோம் அப்படின்றப்போ எதுவுமே கழிக்கிறது கிடையாது. நகையாக இருந்தால் மட்டுமே கழிப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இந்த ஷாப்பில் வந்து நகைக்கு கூட எந்த ஒரு டஸ்ட்டு அழுக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து லெஸ் பண்ணலை. ஸோ நகை கூட பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 8 + 4 கிராம்ஸ் சேர்த்தா கரெக்டாக 12 கிராம் 237 மில்லிஸ் வந்தது. சேர்த்து அப்படியே அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 9,280 ரூபா இருந்தது. அப்படியே கால்குலேட் பண்ணி 1,13,560 ரூபா போட்டாங்க. விழுந்துருவா இறங்க. ஸோ அடுத்து வந்து 0.81 மில்லி வந்து அந்த 2 குண்டு, அது வந்து 89 கேரட் தான் இருந்தது, 89 தான் இருந்தது பியூரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 75% இருந்திருந்தால் அந்த 18 கேரட்கான கோல்டு ரேட் போட்டிருப்பாங்க. இது வந்து 89 கிட்ட, அதாவது 90 கிட்ட இருந்தனால இது கோல்டு ரேட் வந்து 8,804 ரூபா அப்படி போட்டுருந்தாங்க. ஸோ அநேகமாக இது வந்து நார்மல் 22 கேரட் இல்லை 20 கேரட் அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 8,804 ரூபா போட்டு 7,131 ரூபாய்க்கு போயிருந்தது. அடுத்து இந்த 24 கேரட் 4 கிராம்ஸ் வந்து அன்றைக்கி 24 கேரட் கோல்டு ரேட் வந்து 10,120 ரூபா போட்டிருந்தாங்க. இது வந்து 40,560 ரூபா. ஸோ இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நான் ஒரு 33,000 ரூபாய் கிட்ட தான் வந்து இதை நான் வாங்கியிருந்தேன். எப்போது ஏப்ரல் மந்த் வாங்கியிருந்தேன். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதத்துலேயே வந்து 40,000 ரூபாய்க்கு போயிருந்தது. ஸோ நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 7,000 ரூபாய் கிட்ட வந்து எனக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. இந்த 1 கிராம் வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸில் 7,000 சில்லற இருக்கும் போது வாங்கியிருந்தது. ஸோ இது வந்து 9,280 ரூபா. இந்த 12 மில்லியும் இருக்குது இல்லைங்களா, சொச்சம் சேர்த்து வந்து 9,390 ரூபாய்க்கு இது சேல் ஆகியிருந்தது. அடுத்து ஓல்டு சில்வர் வந்து காயினுக்கெலாம் எதுவுமே லெஸ் பண்ணலை. ஸோ நான் இப்போ இந்த மந்த்து வாங்கின தங்கமயிலில் வந்து 10 கிராம் சில்வர் காயின், அது இல்லாமல் ஏவிஆரில் ஃப்ரீயாக கிடைச்ச 1 கிராம் சில்வர், ரெண்டும் சேர்ந்து வந்து ஆக்சுவலாக அது வந்து 1 கிராம் இல்லை போல் இருக்குது, 1 கிராம் கிட்ட இருந்தது. ஸோ 10.897 மில்லிஸ். இது வந்து சில்வர் ஜுவல்ஸ் என்னென்ன அப்படின்னா,
பாப்பாவோட அண்ணா கயிறு, அப்புறம் நிறையா கொலுசு முத்துங்க, அப்புறம் என்னோடய மெட்டி, அந்த ஜிஆர்டியில் வாங்கின ஆமை மோந்திரம், அந்த மாதிரி நிறையா சில்வர், அது எல்லாமே வந்து மொத்தமாக எவ்வளோ இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக அது எவ்வளோ இருந்ததுன்னா நிறையா இருந்தது. இந்த சில்வர் ஜுவல்ஸுக்கு மட்டும் வந்து 25% வந்து லெஸ் பண்ணாங்க. இந்த பாருங்கள், சாரி, இதில் மொத்தமாக லெஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. தனியாக செப்ரேட்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 55 கிட்ட என்னவோ இருந்தது. ஆமை மோந்திரத்தில் வந்து லைட்டாக ஆமை மோந்திரத்தில் வந்து கொஞ்சம் இது ஸ்டோன் இருந்ததுனால வந்து ஒரு 150 மில்லி கிட்ட லெஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் மொத்த அந்த ஓல்டு சில்வருக்குமே சேர்த்து 25% லெஸ் பண்ணி 41.738 மில்லிஸ் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து அன்னைய வெள்ளி ரேட்டு போட்டு கணக்கு பண்ணியிருக்காங்க. காயின் மட்டுமே 1385 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓல்டு சில்வர் எல்லாமே வந்து 5285 ரூபாய்க்கு. ஸோ டோட்டலாக இந்த கிராம்ஸ் வெயிட் மட்டுமே 52.635. டோட்டல் அமௌண்ட்டு மொத்தமாக நம்ம இப்போது இந்த கோல்டு சில்வர் எல்லாம் போச்சு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம போட்டு கணக்கு பண்ணோம் அப்படின்னா, நான் சேல் பண்ணது மட்டுமே 1,77,311 ரூபாய்க்கு வந்து எனக்கு சேல் ஆகியிருந்தது. ஸோ அடுத்து வந்து நான் என்ன நகை வாங்கியிருந்தேன், ஸோ அதோட கால்குலேஷன் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஷாப்புக்குள்ளே இப்போ இவ்வளோ நேரம் நான் நோட்டில் எழுதி உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, சேம் அதே தான். எனக்கு ஷாப்பில் போட்டு கொடுத்ததை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 2 குண்டு உருக்குனதுக்கப்புறம் அவங்க சின்னதாக குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளி காயினு. ஸோ எல்லாமே ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு பார்த்திங்கன்னா, பில்லு மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஃபைனலாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது வந்து கரெக்டாக வந்தது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.